குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜகவோடு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் அதனால்தான் மேற்கு வங்கத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழகத்திற்கு தேர்தல் பார்வையாளராக நியமித்திருக்கின்றனர் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டத்திலும் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் இரு கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த சூழலில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். அதன்படி ஏப்ரல் 7ஆம் தேதி நாடியா மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து மம்தா பானர்ஜி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவுடன் மறைமுக அல்லது ரகசிய உடன்பாடு வைத்துள்ளனர் என கடுமையான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். இது தொடர்பாக பேசிய மம்தா பானர்ஜி, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜகவோடு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் அதனால்தான் மேற்கு வங்கத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழகத்திற்கு தேர்தல் பார்வையாளராக நியமித்திருக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக பாஜக தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை மேற்கு வங்கத்தில் நியமித்திருக்கிறது என்றும் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்றும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மக்களவை தேர்தலின் போது வாக்காளர் பட்டியலை திருத்தாத பாஜக சட்டப்பேரவை தேர்தலின் போது மட்டும் அதில் முறைகேடுகள் இருப்பதாக கூறி திருத்தியுள்ளது என்றும், அப்படியென்றால் மக்களவை தேர்தலில் தவறான வாக்காளர் பட்டியல் மூலம் வெற்றி பெற்ற பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் என்றும் அதுதான் நியாயமாக இருக்கும் என்றும் மம்தா பானர்ஜி பேசியுள்ளார். மால்டாவில் தேர்தல் அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் திரிணாமுல் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிய மம்தா பானர்ஜி, இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட நபர்கள் கைது செய்த IPS அதிகாரியை தேர்தல் பார்வையாளர்களாக தமிழகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் என்றும் திறமையான அதிகாரிகளை இங்கு பணியாற்ற விடுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மம்தா பானர்ஜியின் இந்த குற்றச்சாட்டுகள் அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திமுகவின் ரியாக்ஷன் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.